எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 3 டேஸாவே மார்க்கெட் வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 24,500ங்கிறது நமக்கு குரூஷியல் சப்போர்ட் லெவல். முக்கியமாக இன்னைக்கு என்னென்ன நியூஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நியூஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியாவில் என்எஸ்சி வந்து ஒரு நியூ கான்ட்ராக்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நியூ கான்ட்ராக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேட் ஆகிறது, அதாவது டாலரில் ட்ரேட் ஆகிறது, 24 ஹவர்ஸ் டாலரில் ட்ரேட் ஆகிறது வந்து சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். அதாவது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு தான் நம்ம சொல்லுவோம், கிஃப்ட் நிஃப்டியை. இப்போ வந்து அதை இந்தியாவில் என்எஸ்சி வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து அக்டோபர் 13th இருக்கும். ஸோ என்எஸ்சி மூலியமாகவே நிஃப்டி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேட் ஆகும். இது ஒன்று. ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு பேங்க் வந்து, ரெண்டாவது பிரான்ஸை சேர்ந்த ஒரு பேங்க் வந்து இந்தியாவில் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்ல பல்க் டீல் வந்து 1806 கோடி ரூபாய்க்கு வந்து பல்க் டீலில் இந்த ரெண்டு நிறுவனங்களையும் வாங்கியிருக்கிறாங்க, ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ரெண்டு ஷேர்ஸுக்கும் பாசிட்டிவான ஒரு அப்ரோச். அண்ட் தேர்டு வந்து ஆர்பிஐடைய இந்த லெண்டிங் பாலிசி. அதாவது ரீசெண்டாக ஆர்பிஐ நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஃபார் கோல்டு வந்து கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக லோன் கொடுக்கறதுல. ஸோ இப்போ அதில் வந்து சில தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பேங்க்குக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். டெக்னிக்கலாகவும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி செக்டார் வைஸாகவும் பார்க்கலாம். லெட்ஸ் சி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டே டைம் ஃப்ரேமில் கரெக்டாக இந்த சப்போர்ட் ரீஜனில் தான் நியர்பையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போர்ட் ரீஜனில் பொதுவாக சப்போர்ட் ரீஜனுக்கு நியர்பையில் வரும்போது மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் மார்க்கெட் வந்து கரெக்டாக சி பாயிண்ட் சப்போர்ட் ரீஜனில் இருக்குது பாருங்க. ஸோ 24,550லேருந்து 24,600ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டு. இதே நீங்கள் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். ஓவரால் நேற்றுக்கு நான் பார்த்தோங்க, இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகும்போது தான் மார்க்கெட் வந்து அப்சைட் ரிவர்சல் ஆகும். இந்த ட்ரெண்டு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்க இந்த ட்ரெண்டை இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் நிஃப்டி வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. அப்போ பாட்டம் சப்போர்ட்டு 24,500லேருந்து 24,550 க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தொடர்ந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது, செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஓகே, அப் டு அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன, 24,660. ஸோ மேக்ஸிமம் வந்து 24,670க்கு இந்த லெவலுக்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஓகே, ரெண்டாவது பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக இந்த இடத்துல பாருங்கள், டபுள் பாட்டம் எடுத்து பேங்க் நிஃப்டி ரைஸ் ஆயிருக்கு ஒன்று. ரெண்டாவது டே டைம் ஃப்ரேமில் இங்கேருந்து வந்த இந்த டே டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக ஒரு 2 to 3 டேஸு அந்த சப்போர்ட்டில் ட்ரேடை டச் பண்ணிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதா. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சப்போர்ட் ரீஜனுக்கு நியர்பையில் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ இதையும் வந்து பாருங்கள், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரைஸ் ஆனதில் முக்கியமாக பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் மெட்டல்ஸ். டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அல்ட்ராடெக் சிமெண்ட், அதானி போர்ட், டாடா மோட்டார்ஸ், ஹிண்டால்கோ, சிப்லா, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஹெச்யூஎல். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே தொடர்ந்து ரைஸ் ஆகுது. நாளை இப்போ செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், மெட்டல்ஸ், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ். ஸோ இதில் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இதனுடைய சப்போர்ட் 80,200 80,100ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். ஸோ நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் 6th ஸ்டார்ட் ஆகும். 1 day டைரக்ட் கிளாஸ் டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து அக்டோபர் 12th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணி. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இந்த ஃபால் வந்து எங்கே வந்து நிற்கும்னா 5,500 இந்த ரீஜனில் 5,550 5,500 இந்த ரீஜனில் வந்து தான் நிற்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம்.
கரெக்டாக இந்த சப்போர்ட், இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 2 days ஃபால் ஆன மாதிரி நாளைக்கும் ஃபால் ஆகாது. நாளைக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ப்ராபபிலிட்டி தான் மெயின் திங். இப்போ இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்குது, இப்போ இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, பட் ஒவ்வொரு டைமும் இங்கே சப்போர்ட் எடுத்து இந்த ப்ரீவியஸ் ஹையை விட மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கா, இங்கே ரைஸ் ஆயிருக்கா, இந்த ப்ரீவியஸ் ஹையை விட மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கா. ஸோ இந்த முறையும் இங்கே சப்போர்ட் எடுத்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைன், ஓவரால் ட்ரெண்ட் அப்டேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னும் கூட பார்க்கலாம். நன்றி.